வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். காலையில் எழும்பி வேலிடத்துக்கு வரவும் தேவன் கிருபை இரக்கம் பாராட்டினார். அதே போல் காலையிலேயே சபையாரோடு சேர்ந்து காலையில் ஜெபிக்க தேவன் பலத்த கிருபையை கொடுக்கறதுக்காக தேவனுக்கு கோடான கொடி சோத்திரம். அதே போல் இன்றைய நாளிலும் சரியான காய்ச்சல் தான். காய்ச்சலோடும் புது வேலையிடம் என்றபடியால் நிற்க முடியாது. அப்போ வேலைக்கு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷத்தில் இறங்கிடுவேன். நேற்றைய தினத்தில் நான் வச்ச பதிவுகளை பார்த்துட்டு வேண்டப்பட்டவர்கள் எடுத்து என்னோடு பேசியிருந்தீர்கள். அதெல்லாம் நல்லபடியாக கடந்து செல்லட்டும். அதனால் ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ துன்பத்தையோ தேவன் கொடுக்க மாட்டார். எல்லாம் சரி செய்து தருவார் தேவன். ஏற்ற நேரத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே போல் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதால் அநேகருடைய உயிரிழப்புகள், அநேகருடைய இடங்கள் எல்லாம் பயங்கரமான இடங்கள் எல்லாம் சேதமாகி கொண்டிருக்குது. போர் பதட்டம் எல்லா இடங்களிலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுக்கிடையிலே நான் ஒரு விடயத்தை உங்கள் மத்தியில் கதைக்க விருப்பப்பட்டிருக்கேன். என்னென்னு கேட்டால், இந்த மதமும் எல்லா மனிதர்களும் நல்லதைத்தான் போதிக்குது. மதம் ஒரு மனிதனுக்கு கெட்டதை போதிக்கிறதில்ல. ஒரு மனிதன் தானே நினைத்து எடுக்கிற முடிவுக்கு மதம் பொறுப்பல்ல. சிலர் இதில் மதத்தை குறை கூறுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். அது இஸ்லாம மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, பௌத்த மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் மதங்களை ஒரு காலமும் குற்றப்படுத்தி அந்த மதங்களுக்கு செல்லுகிற மனிதர்களை குற்றப்படுத்தாதீர்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் நல்ல சிந்தனைக்குரிய மூளையை கொடுத்திருக்கிறார். நல்ல மனநிலைக்குரிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல் எல்லாருக்கும் எல்லா அவயங்களையும் கொடுத்திருக்கிறார். ஒரு தரம் பால் குடிக்கிற பிள்ளைகள் போய் எந்த தவறையும் செய்கிறே இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் ஒரு வயது வந்தோடனே எல்லாம் விளங்கத்தக்க விதத்தில் தான் அவர்கள் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்களே மதங்களை குறை சொல்லி மதங்கள் மேல் என்னத்துக்கு பழிய போடுகிறீர்கள்? அதை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். எல்லா மதங்களும் இந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லா மதத்திலும் மனிதர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு கிரகத்திலேருந்து வேறு எதுவும் அந்த மதங்களை ஆளவில்லை. அதனால் எல்லா மத போதகர்களும் எல்லா நல்லத்தை போதித்து கொண்டிருக்கிறார்கள். அது நலமாக இருக்கட்டும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபர்கள் உங்களுக்கு பதிவுகள் வைக்கிற நபர்கள் மேல் எந்த ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் இருந்தால் அந்த நபர்களோடு மாத்திரம் நீங்கள் அதுகளை பேசிக்கொள்வது நலமாயிருக்கும். பொது வழிக்கு விட்டீர்களாக இருந்தால் விமர்சனங்களுக்கும் தயாராக இருந்து கொள்ள வேண்டும். நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நானும் வன்னிமடத்தில் யூடியூப் வைத்திருக்கேன். இதுவரையில் நான் அக்டோபர் மாதம் 2023 13ஆம் தேதி இதை திறந்த நாள் இன்று வரைக்கும் அதில் ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட பதிவுகளை வச்சுருக்கிறேன். அதே போல் யூடியூப் ஃபேஸ்புக் நான் 2012லேருந்து வச்சுருக்கேன். அதில் அநேக பதிவுகளை வச்சு கொள்கிறேன். எங்களுக்கு வீடியோ போட்ட துறையில் இருந்தாலும் எங்களுக்கு இதுகளெல்லாம் இலகுவாக செய்து கொண்டு நாங்கள் போய்கொண்டே இருப்போம். அதனால் நீங்கள் மனிதர்களை ஒவ்வொருத்தர் மேல் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அந்த தனிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு எதிராக என்ன காரியத்தை செய்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் அதை பேசி கதைத்து கொண்டு போக வேண்டியது நல்ல முறையில் இருக்கும் என்று சொல்லி என்னுடைய சிந்தனை துளியிலேருந்து சொல்லுகிறேன். இது யாரையும் குற்றப்படுத்துவதோ கோவப்படுத்துவதோ இல்லை உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துவதோ வன்னி மலத்துளி யூடியூப்பின் சார்பில் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. என்னுடைய வன்னி மலத்துளி யூடியூப் சார்பில் நான் அனைத்து விடயங்களுக்கும் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன். நான் ஒரு காலமும் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு எங்களோட அப்பா சொல்லுவார், தம்பி எதை குறித்துமே பயப்படக்கூடாது, மூளையை கடன் கொடுக்கக்கூடாது, எந்த காரியமாக இருந்தாலும் ரெண்டில் ஒன்று பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நிற்கணும். அதுதான் உண்மையான விடயம். அதே போல் எங்களோட அப்பா சொல்லுவார், எப்படி என்று கேட்டால், முட்டாள்களோடு போயெல்லாம் பழக்க வழக்கங்களை வச்சு கொள்ளாது. மோடன் வேதம் சொல்லுது, மோடன் தன் கையை சாப்பிடுகிறான் என்று சொல்லி. அப்படி மோடர்களோடு எல்லாம் நாங்கள் பழகிறோம். எங்களோட அப்பாவுக்கு சில முட்டாள்களை பிடிக்கிறதும் இல்லை. என்ன செய்கிறது தெரியாத்தனமாக சிலர் சேர்ந்து கொண்டாங்களே என்று சொல்லி எங்களோட அப்பா சொல்லி எங்களுக்கு சொல்லுவார். அதே போல் தான் நானும் சில விடயங்களை சொல்லுகிறேன். நாங்களும் பள்ளிக்கூடத்தில் தான் படித்து வளர்ந்து வந்திருக்கிறோமே தவிர வேறு இடங்கள் ஒரு இடத்திலும் படிக்கவில்லை. தயவு செய்து மதங்களை குறை சொல்லி கதைப்பதை நிறுத்துங்கள். அது மதத்துக்கு போகிற ஒவ்வொருத்தரும் தான் தனிப்பட்ட முடிவுகளை எடுத்துக்கொண்டு செய்வதற்கு எந்த மதமுமே பொறுப்பில்லை. மதத்தில் இருக்கிற ஒவ்வொரு
போதகர்களும் நல்லதைத்தான் போதிக்கிறார்கள். அதை கேட்டு அது ஞானமாய் நடக்க வேண்டியது தனிப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. இப்ப நடந்து கொண்டிருக்கிற போர் அநேக உயிர்கள், அநேக இடங்கள், ஜனங்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் அநேக கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் பொது வழியில வந்து மதங்களை பற்றியோ, இல்லது மார்க்கங்களை பற்றியோ பேசுவதை நிறுத்திவிட்டு, காலையில நாங்கள் 4:50 6 மணி வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயில்களுக்கு போய் ஒவ்வொரு ஒரு காரியத்திலும் போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள். இதை விட்டுட்டு மதங்களை பேசி மற்றவர்களுடைய உள்ளங்களை கடினப்படுத்தி பொது வழியில் வந்து எங்களுடைய தமிழ் சமூகங்கள் தேவையற்ற விடயங்களை கதைக்காதீர்கள். நலமானதை பேசுங்கள், நலமற்றதை விட்டு விடுங்கள். சரிதானே? அப்பொழுது தான் இந்த பொது வழியை பார்க்கும் பொழுது மற்ற நாட்டவர்கள் கூட தமிழை கற்றுக்கொண்டு எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு விடயங்கள், தமிழ் பேசுகிற ஒவ்வொரு விடயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள். நானும் ஏறக்குறைய நீண்ட காலமாக முகநூல் வைத்திருக்கிறேன். என்னை யூடியூப்பை திறக்கச் சொல்லும்படி என்னுடைய நண்பர்கள் வந்து என்னுடைய இவ்வளவு காரியங்களை சொல்லியிருந்தும் நான் திறக்கவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் நான் திறந்து ஒரு 7, 8 மாதங்கள் ஆகுது. இனி வரும் நாட்களில் அதை நான் வேறு லெவலில் கொண்டு போகணும்னு முடிவெடுத்திருக்கிறேன். எனக்கு எந்த விடயத்தையும் 10ஓடு 11ஆக செய்வதற்கு விருப்பமில்லை. தனித்துவமான ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன். இது உங்களுக்கு நலமாயிருக்கும். தேவன் சொல்லுகிறார் எப்படி என்று கேட்டால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் எப்பொழுதும் சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னை குறித்து கூட சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் எப்படி என்று கேட்டால், சிலர் என்னோடு பேசும்பொழுது, இவரை நம்ப வேண்டாம் என்று சொல்லி. என்னை நம்புவதற்கு நான் உங்களிடத்தில் வந்து நீங்கள் எதற்கு என்னை நம்ப வேண்டும்? உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை இருக்கிறது? நீங்கள் யார் என்னை நம்புவதற்கு? என்னை நம்புவதற்கும், என்னை நேசிப்பதற்கும், என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற நட்புகள் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் நான் யார், எப்படியான மனிதன் என்று சொல்லி. சிலர் நீங்கள் போன் கிடைத்து விட்டது என்று சொல்லி மூல முடக்களில் இருந்து கொண்டு வீண் விவாதங்களை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் நிறுத்திவிட்டு நீங்களும் நல்ல பாதையில் நடந்து 4 பேரோடு நல்ல மனிதர்கள் என்ற பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள். சிலரை எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கே சில மனிதர்களை பிடிப்பதில்லை. ஏனென்று கேட்டால் அப்படிப்பட்ட முட்டாள்தனமான மனிதர்கள் சில விடயங்களை சிலரோடு பேசும் பொழுது யோசிக்காமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நீங்கள் முதலில் வந்து உங்களுடைய மனநோயிலிருந்து விடுதலையாகி நீங்களும் சமாதானமாக வாழ வேண்டும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். போன் வைத்திருக்கிறீர்கள், ஃபேஸ்புக்கில் பதிவுகளை ஏற்றுகிறீர்கள். ஒரு எழுத்து லெட்டர் பேட்டை தட்டி தமிழில் எழுதுங்கள் பார்ப்போம். இல்லது ஒரு நிமிடம் நீங்கள் பேசி ஒரு பதிவு வையுங்கள் பார்ப்போம். இல்லை இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்க டெக்னாலஜிக்குள்ளே போய் நீங்கள் ஏதாவது ஒரு எடிட் பண்ணி ஒரு ஆடியோ வச்சு ஒரு பதிவு செய்யுங்கள் பார்ப்போம். ஒன்றும் தெரியாது. பணம் தான் முக்கியம் என்று நினைக்கிற நீங்கள் எப்படி சொல்ல முடியும் எங்களை நம்ப வேணாம் என்று சொல்லி? நாங்கள் யாரையும் எங்களை நம்புங்கள் என்று சொல்லி கேட்பதும் கிடையாது, கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. கதைத்தவர்களுக்குத்தான் இந்த பதிவு. எனக்கு நிறைய நட்புகள், நிறைய தமிழ் சொந்தங்கள், நிறைய உறவுகள் எல்லாம் என்னுடைய முகநூல் வழியாக என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவருக்கு நான் வைக்கிற பதிவு ஆரோக்கியமாயிருக்கும். எந்த ஒரு வன்முறையும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. சமாதானத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலைத்துளி யூடியூப். நன்றி, வணக்கம் நண்பர் தமிழ் சொந்தங்களோர் அனைவருக்கும்.